ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு சண்டே சமையல் பார்க்கலாம். சண்டேனாலே எல்லா வீட்லையும் ஸ்பெஷலாக தான் இருக்கும். நாங்கள் என்னெல்லாம் பண்ணோன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தால்ச்சா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானோன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுக்கணுங்க. அது கொஞ்சம் வதங்கி வரையில் வெங்காயம் எடுத்து போட்டுக்கணுங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வரையில் அதுக்கு மேலே தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் போட்டு அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரையில் உப்பு போட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கணுங்க. நாங்கள் ஆல்ரெடி கறியில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருந்தோம். அதை ஆட் பண்ணி தால்ச்சாக்கு எப்போவுமே எலும்பு கறியாக தான் போடணும். அப்போ தான் அதில் உள்ள டேஸ்ட் வந்துட்டு சாறில் இறங்கும். ஸோ நீங்கள் எப்போ வாங்கினாலும் எலும்பு கறியாக வாங்கி செய்யுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு காய்கறி ஆட் பண்ணிக்கணும். இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எல்லாத்தையும் கலரி விட்டு கீழே வரைக்கும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டு நெக்ஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தா துறைக்கையிலே ஸ்மெல் செம்மையாக இருந்துச்சு. ஒரு பக்கம் கறி குழம்பு வெந்துட்டு இருந்துச்சு, இன்னொரு பக்கம் முட்டை வெந்துட்டு இருந்துச்சு. கறி குழம்பு துறைக்கையிலே ஸ்மெல் சூப்பராக வந்துச்சு. இன்னொரு நாள் உங்களுக்கு கறி குழம்பு வீடியோ தனியாக போடுறேன். தால்ச்சா இந்த பக்கம் வெந்துருச்சு. ஃபஸ்ட்டு தேங்காய் சோறு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காய, தக்காளி போட்டு வதக்கி எடுத்துக்கினாங்க. இன்னொரு பக்கம் கறி குழம்பு வெந்துட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தாங்க, அதை ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இது வெந்து வரட்டும். நெக்ஸ்ட்டு தேங்காய் சோறு போயாச்சு. ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுக்கணும். தேங்காய் சோறு வீடியோ ஃபுல்லாக நான் போடல, பாதியாக தான் எடுத்திருந்தேன். ஏன்னா என்னால் வீடியோ எல்லாத்தையும் எடுக்க முடியலை. நெக்ஸ்ட் டைம் நான் தேங்காய் சோறுக்கு மட்டுமே வீடியோ போட்டேன். நெக்ஸ்ட் என்னோடய வீடியோ நிறையா பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணாங்க. 1.5 பாக்கெட் தயிர் ஆட் பண்ணாங்க.
தண்ணி ஊற்றிக்கிட்டோம். தேவையான அளவு தான் தண்ணி ஊற்றணும். தண்ணி வந்துட்டு அதிகமாக ஊற்றிட்டோன்னா குழஞ்சிரும், கம்மியாக ஊற்றினோன்னா அரிசியாக இருக்கும். நல்லா கொதிச்சு வந்தோன்னே பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றிக்கிட்டாங்க. இந்த சைடு வந்துட்டு கறி குழம்பு வந்துக்கிட்டே இருந்துச்சு. தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு மீன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரைலாம் செஞ்சுருந்தோம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட உட்காந்துட்டோம். கொஞ்சம் தேங்காய் சோறு போட்டு தால்ச்சா ஊற்றிட்டு அதுக்கு மேலே மீன் ஃப்ரை வச்சு சிக்கன் ஃப்ரை, நெக்ஸ்ட்டு மட்டன் சுக்கா செஞ்சிருந்தோம். வீடியோவோட எண்டு பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.